சென்னை அடையாறில் இந்திய கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய தலைமையக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். சென்னை அடையார் ஐஎன்எஸ் நேப்பியார் பாலம் அருகே உள்ள இந்திய கடலோர காவற்படை கிழக்கு பிராந்திய தலைமையக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். உடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் இருந்தனர். இந்திய கடலோர காவற்படை கிழக்கு பிராந்திய தலைமையக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இது சென்னை நேப்பியார் பாலம் அருகே உள்ள இந்திய கடலோர காவற்படை கிழக்கு வளாகத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். சென்னை துறைமுகத்தில் மண்டல கடல் மாசு நிவாரண மையம், புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான வளாகம் ஆகியவற்றையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கடற்பரப்பில் ஆபத்தில் உள்ள கடல்சார் பணியாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கான மீட்பு நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை மேம்படுத்தும் பொருட்டு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.